கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற பக்குவம் அடைந்த பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்தவான்கள், அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு முறை அவர் வருகிறார். அப்படி வரும்போது அவர் எங்கே வருவார்னு கேட்டால், பூமிக்கு வரமாட்டார், மத்திய வானத்திலே வந்து நிற்பார். அப்போ மத்திய வானத்தில் வந்து இருக்கும் பொழுது நெடுந்தொனியாய் ஒலிக்கும் எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் எல்லா கிறிஸ்தவருடைய காதுக்கும் கேட்காது. உண்மையிலேயே கர்த்தருக்குள் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவித்து பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளின் காதுகளில் மாத்திரம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு கிளர்ச்சி உண்டாகும். என்னடா ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த நேரத்தில் மரித்தவர்களாக அடக்கம் பண்ணப்பட்டவருடைய கல்லறைகள், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், நல்ல மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த தேவனுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் திறக்கப்படுமா. திறக்கப்பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மறுரூபம் அடைந்து உயிரோடு எழும்புவாங்க. மறுரூபம் என்றால் என்னன்னு கேட்டால், இயேசு இப்போ என்ன மாதிரி இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் மறுரூபம்.